வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குங்க. இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இந்த கோவில் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான கோவில்களில், இந்த வைணவ கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பாக நடந்திருக்கு. குறிப்பிட்டு ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம். அந்த வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரமபத வாசல் திறக்கப்பட்டு ரொம்ப சிறப்பாக நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதில் பக்தர்கள் விண்ணை பிளக்கும் அளவிற்கு கோவிந்தா கோஷம் எழுப்பி கோவிந்தா கோவிந்தா என முழங்கி இந்த சொர்க்கவாசல் திறப்பு நடந்திருக்கு. அதில் அந்த சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதுக்கு வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை 1:40 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கலந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு கூட மேலும் இந்த சொர்க்கவாசல் திறப்புக்கு பிறகு என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வீடியோ காட்சியும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் தடங்கல்களையும் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவிலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து வீடியோ காட்சியாக தொடர்ந்து பார்க்கலாம். சொர்க்கவாசல் திறப்பின் போது கோவிந்தா கோவிந்தா என்றும் ரங்கா ரங்கா என்றும் கோஷம் எழுப்பிய பக்தர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த சொர்க்கவாசல் திறப்பு நடந்திருக்குங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோவில்லையுமே இந்த வைகுண்ட ஏகாதசி விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. இந்த நாளில் மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஆலயங்களில் நடக்கக்கூடிய சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமபத வாசல் திறப்பு. இந்த நாளில் வைகுண்டத்தினுடைய கதவுகள் திறந்திருப்பதற்காகவும் அதன் வழியே சென்றால் மறுபிறவி இருக்காது அப்படிங்கிறதும் பெரும் நம்பிக்கையாக இருக்குது. அந்த வகையில் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தான் 108 வைணவ தலங்களில் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வான இந்த சொர்க்கவாசல் திறப்பு உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் இந்த சொர்க்கவாசல் திறப்பை காண்பதற்காக இந்த நாளில் அந்த பெருமாளை வழிபாடு செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அந்த வகையில் தான் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 19ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வந்தது. இதையொட்டி தினமும் நம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வந்தார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியின் பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 4:45 மணிக்கு திறக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்பெருமாள் பக்தர்கள் புடைசூழ பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி இருக்காரு. பக்தர்கள் ரங்கா ரங்கா என கோஷம் முழங்கியபடியே ரங்கநாதரை பின்தொடர்ந்து சொர்க்கவாசல் வழியாக வந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்தின் எதிரில் இருக்கக்கூடிய திருக்கொட்டகைக்கு வந்த நம்பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். அதன் பிறகு ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி நள்ளிரவு வர பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருப்பாங்க. அதன் பிறகு இரவு 12 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு வீணை வாத்தியத்தோடு இரவு 1:15 மணிக்கு மூலஸ்தானம் சென்றடைவார். பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய பல சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சொர்க்கவாசல் திறப்பை ஒட்டி 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த தமிழகத்தில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் உள்ளிட்ட முக்கிய பெருமாள் கோவில்கள்லையும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு. இதை காண ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் நாம் பார்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதுங்க, நம்மளுக்கு மறுபிறவி கிடையாது, மிக பெரும் பேரை பெறுவோம், பாவங்கள் அனைத்தும் நீங்கும், தெரிந்து செய்த பாவமோ தெரியாது செய்த பாவமோ அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை.
இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் ஏன் இப்படி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவருடைய 2 காதுகள் இருந்தும் மது கைடபர் என்ற 2 அசுரர்கள் தோன்றுறாங்க. அந்த இருவரும் தேவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தி வர்றாங்க. இந்த அசுர சகோதரர்களை அடக்க முடியாமல் திணறி போகிறாங்க தேவர்கள். விஷ்ணுவினுடைய சக்தியால் உருவான அந்த அசுரர்களை விஷ்ணு பகவான் ஒருவரே அடக்க முடியும் அப்படிங்கிற முடிவில் பகவானிடம் தேவர்கள் முறையிடும்போது பெருமாள் மது கைடபருக்கு அவர்களோடு போர் செய்கிறாரு. ஸ்ரீ நாராயணனிடம் யுத்தம் செய்ய முடியாமல் அவர்களிடம் சரணடைகிறாங்க. பகவானே தங்களுடைய சக்தியால் தாங்கள் உருவானதால் எங்களுக்கு நீங்கள் கருடனை காட்ட வேண்டும் அப்படிங்கிற பணிவாக சொல்லி வைகுண்டத்தில் பெருமாளோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறாங்க இந்த அசுரர்கள். தங்களை போல பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் அப்படின்னு நினச்சி அசுரர்களாக இருந்தாலும் நல்ல மனதோடு பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறாங்க. எம்பெருமானே தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் மனித வடிவம், அதாவது மனித வடிவம்னு சொல்லுவாங்க. தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசிக்கிறவங்களுக்கும் தங்களை பின்தொடர்ந்து வர்றவங்களுக்கும் அவர்கள் தெரிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி முக்தி நிலையை அளிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இறைவா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உங்களை தரிசிக்கக்கூடிய அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதனை இறைவனும் ஏற்றுக்கொண்டாரு அப்படிங்கிறது புராண கதை. மற்றொரு புராண கதையின்படி பிரம்மதேவனை தன்னுடைய நாபிக் கமலத்தில் இருந்து படைத்தார் திருமால் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய உடலில் இருந்து வெளிப்பட்டதை நினைத்து பிரம்மனுக்கு அகங்காரம் ஏற்பட்டதான். அதே நேரம் திருமாலின் காதுகளில் இருந்து 2 அசுரர்கள் வெளிப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அவர்கள் இருவரும் அகங்காரத்தால் இருந்த பிரம்மனை கொல்ல முயற்சிக்கிறாங்க. அவர்களை தடுத்து நிறுத்திய திருமால் பிரம்மனை கொல்ல வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் தரேன் அப்படின்னும், அதை கேட்ட அசுரர்கள் இருவரும் நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது, நாங்கள் உங்களுக்கு வரம் தருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் அறியாமையை நினைத்து சிரித்த திருமால், இப்படி அகங்காரம் கொண்ட நீங்கள் என்னால் வதம் செய்யப்பட வேண்டும், அதன் பிறகு ராட்சசர்களாகவே பிறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். அசுரர்கள் திகைத்து போகிறாங்க. தங்களுடைய அறியாமையை எண்ணி வருந்துறாங்க. இறைவா, எங்களுக்கு இந்த தண்டனை வேண்டாம், உங்களோடு நாங்கள் 1 மாத காலம் போரிட வேண்டும், அதன் பிறகு வதம் செய்யப்பட்டு சித்தி அடைய வேண்டும் அப்படின்னு திருமாலை வேண்டாங்க. அவர்களுடைய வேண்டுதலின்படி அசுரர்களிடம் போரிட்ட திருமால் இறுதியில் அவர்களை வதம் செய்கிறாங்க. வதம் செய்யப்பட்ட போது இறைவா, தாங்கள் வசிக்கக்கூடிய பரமபதத்தில் நாங்களும் நித்திய வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு அசுரர்களும் வேண்டிக் கொண்டாங்களாம். இப்படி மிக பெரும் ஒரு பேரை கொடுக்கக்கூடிய இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே இந்த சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த நேரத்தில் பக்தர்கள் ஒன்று கூடி அங்கு வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்வு காண்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்கள்லையும் வெகு சிறப்பாக சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடந்து வருது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், மதுரை தல்லாக்குளம் அருகில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில், திருப்பதி வெங்கடாஜலபதி உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வைணவ தலங்களிலும் நடந்த இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து வந்திருக்காங்க. விழாவின் முக்கியமான நிகழ்ச்சியான இந்த நாள், அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு இந்த விரஜா நதி மண்டபத்தில் பெருமாள் வேத விண்ணப்பம் கேட்டருளினாங்க. அதே போல் தொடர்ந்து காலை 5:45 மணி அளவில் பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இந்த திறக்கப்படும் போது ரங்கா ரங்கா என கோஷம் விண்ணை முட்ட தரிசனம் நடந்திருக்கு. இந்த ராப்பத்து என்று சொல்லப்படக்கூடிய திருவாய்மொழி திருநாள் தொடங்குது. இப்படி இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை நீங்களும் பார்த்து வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.